பிரைஸ்தலால். நம்ம அநேக நேரங்களில் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை வைத்த திட்டத்தை மறந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34 பார்த்தீங்கன்னா, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதிநகின் பாடுகள் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக படைத்திருக்கிறார். காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் போஷிக்கிற தேவன் அவங்களுடைய தேவைகளுக்காக எதையும் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவங்களுடைய தேவைகளை குறித்து அவங்க கவலைப்படுறதும் இல்லை. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார் என்று அவைகளுக்கு தெரிகிறது. அவர் காட்டு மிருகங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சங்கீதம் 147:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த நேரத்துக்குரிய தேவைகளை தேவன் சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த மிருக ஜீவன்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தும் உலக காரியங்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் ஏங்கி போய் கவலையோடு அவருடைய சமூகத்தை எப்பவும் தன்னுடைய புலம்பலையே கொட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதை சமூகத்தில் காத்திருந்து அவர் நம்மை வைத்த திட்டத்தை அறிந்தவர்களால் அது அழைப்பை நிறைவேற்றுபவர்களால் நாம் காணப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியும் தேர்ந்தால் அப்பொழுது இதுவெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது தேவன் தனது திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை உயர்த்தி மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆகாயத்து பறவைகளை குறித்து பார்த்தோமானால், இரவு தூங்கி எழுந்தவுடன் அதிகாலையில் ஜீவனை எனக்கு தந்த தேவனை துதிக்கிறேன் என்று அது பாடி துதிக்கின்றதாம். அதான் காலையில் பார்த்தா எல்லா பறவைகளும் கத்திட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு தான் நம்மளே எழுந்திருக்கிறோம். விசேஷித்தவர்களாகிய நாம் அவரை தேடுகிறதில்லை, ஆனால் அற்பமான ஜீவ ஜந்துக்கள் கூட தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சிந்தித்து செயல்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் சாட்சியாக நிற்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.